أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையோடு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தஃப்சீர் பிரயாணத்துல அடுத்த கட்டத்துக்கு போறோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்த ருக்கு ஆரம்பமாகுது. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஹதம் அப்படிங்கிறத பத்தி இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அவங்க சொன்ன ஒரு ரெண்டே ரெண்டு கருத்துக்களை மட்டும் பதிவு செய்கிறேம்மா. ஏன்னா அதை சொல்லும் பொழுதே ஒரு நடுக்கம் ஏற்பட்டுருச்சு. இந்த ஹதம் அப்படிங்கிறது இபுதிதாவா இல்லை ஹாத்திமாவா, தொடக்கமா முடிவா? இது தொடக்கமா இருந்துட்டா அப்புறம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம், நம்ம கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு சோர்வு வந்துடும். அப்புறம் தாவா பண்ணி என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான் காஃபிர்களுக்கெல்லாம் முத்திரை போட்டாச்சு அப்படின்னு நினைப்போம்னு சொன்னா இது அந்த மாதிரி கிடையாது. இந்த ஹதம் அப்படிங்கிறதே சாதாரணமா ஹதம்துல் குர்ஆன்னா குர்ஆன் நான் ஹதம் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்திலையும் இந்த ஹதம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க ஹதம் அல்லாஹு அலா குலூபிஹிங்கிறப்போ அது வந்து கல்பு மேல போடப்பட்ட ஒரு முத்திரையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அல்லாஹ் போடுற அந்த முத்திரையை யோசிச்சு பாருங்கம்மா. இப்போ ஒரு ஃபாரின்ல வேலை பார்க்கறதுக்காக போறோம். போற இடத்துல அந்த நாட்டு அரசாங்கமே நம்மளுடைய பாஸ்போர்ட்ல ஒரு எக்ஸிட் கொடுத்து நீ நுழையக்கூடாதுன்னு அனுப்பிட்டா மறுபடி நம்மளால எப்படி அங்க போக முடியும்? அப்போ அல்லாஹு தாலா தன்னுடைய முத்திரையை நம்ம உள்ளத்துல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல குத்திட்டான்னு சொன்னா நவுது பில்லாஹி மின்ஹா, மறுபடியும் அந்த உள்ளத்துக்கு மீட்சிங்கிறது எங்கம்மா இருக்க முடியும்? அப்ப இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்துட்டோம்மா. இதைத்தான் இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் சொல்றாங்க. நிச்சயமாக ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு. அந்த ஃப்ரீ வில் படி அவன் நன்மை தேன்மை கண்டிப்பா இது ரெண்டையும் புரிஞ்சு நடக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. அந்த உள்ளத்துக்குரிய அந்த பவர் அவன் செலவழிக்காம, உதாரணமா அவங்க சொல்றாங்க ரொம்ப அழகா, இப்ப ரொம்ப கண்ணை வந்து நல்லா தெரியக்கூடிய கண்ணை நல்லா துணி போட்டு கட்டி ஒரு சில காலங்களுக்கு அப்படியே கட்டி வச்சுட்டோம்னா மறுபடியும் கண் திறந்தா கண் பார்வை இருக்காது. அது மாதிரி கை கால்கள் இயங்கக்கூடிய கை கால்களை ஒரே பொசிஷன்ல ரொம்ப காலத்துக்கு வச்சுட்டோம்னா மறுபடியும் அது பழைய இயக்கத்துக்கு வராதுமா. அது மாதிரிதான் உள்ளம். உள்ளம் வந்து அவனை நினைக்கக்கூடிய இடம், அது சிந்தனைக்குரிய இடம், அது கேள்விகளை தொடுக்கும். எது உண்மை எது தப்புங்கிற ஆராயும் ஆற்றல் அதுக்கு இருக்கு. அப்ப அதை ஆராய விடாம அதுக்கு தடை போட்டு யாரும் சொன்னக்கூடிய நல்ல வார்த்தைகளும் கேட்காம தானாவும் சிந்திக்க அனுமதி கொடுக்காம அதை அப்படியே போட்டு அமுக்குறப்போ தானாவும் கையை அசைக்காம மற்றவங்க அசைக்க வர்றவங்களையும் விடாம ஒரே பொசிஷன்ல வச்சிருக்கிற மாதிரி அப்படியே வச்சிருந்தோம்னு சொன்னா அது இயற்கையிலேயே அல்லாஹு தாலாவுடைய முத்திரைக்கு உள்ளாகக்கூடிய இதயமாக அது ஆயிடும். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணுமா. இந்த ஹதம் பத்தி சொல்லும் பொழுது அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ் வந்து அந்த முத்திரை விழுவதை விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அடுத்த ஆயத்துக்கு போலாமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُم بِمُؤْمِنِينَ يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. இன்னும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். இவ்வாறு கூறி அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தம்மை தாமே அவர்கள் ஏமாற்றுகின்றாரை தவிர வேறு எவரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை. எனினும் எனினும் அந்த மக்கள் இதனை உணர்ந்து கொள்ளவில்லை. சதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல வந்து இந்த ஆயத்துக்கள் இனி வரக்கூடிய ஆயத்துக்கள் எல்லாமே முனாஃபிகீன்களை குறிக்குதுன்னா எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களும் சொல்றாங்கம்மா. 3 குரூப். இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்க உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற அந்த சஹாபிகள் உலகத்தை துச்சமாக மதித்து அல்லாஹ்விற்காக அனைத்தையும் தியாகம் செய்ய தயாரா இருந்தவங்க. வல்லதீன கஃபரு அப்படிங்கிறது வந்து காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்னு நிராகரிச்சுட்டாங்க அவங்க. ஆனா அந்த 3வது கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணுமா. அது இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க. இது மதினாலதான் அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாச்சு. முன்னாடி வந்து மக்காலையும் சில பேர் அப்படி இருந்தாங்கம்மா. இப்ப அபூஜஹல் அபூ லஹப் எல்லாம் டைரக்டா எதிர்ப்பை வெளிக்காட்டினது. வலீத் பின் முகைராலாம் என்னன்னா நேரடியா வந்து குரானை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு நல்லா இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு அப்புறம் வந்து இல்ல இது சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அதுக்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. வலீதை திட்டி அல்லாஹ் குரான் ஆயத்துக்களே இறக்கியிருக்கான்.
வந்து கேட்டுட்டு அபூஜகளுடைய பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் வந்து இல்ல இது வந்து சூனிய வார்த்தைகள் அப்படின்னு ஒரு குழப்புன வலீதுக்கு அல்லாஹ் தஆலா திட்டுறான். எப்படி வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபத்தை வெளிக்காட்டியிருக்கான் பாருங்கம்மா. ஹம்மாஸிம் மஷாஇம் பினமீம் மன்னாஇல் லில் கைரி முஅ்ததின் அஸீம் உதுல்லின் பஅத ذلك ஸனீம். இப்படி அந்த வார்த்தைகளை கேட்டாலே நம்மளுக்கு நெஞ்சம் நடுங்கும்மா. குறை கூறி கொண்டிருப்பவன், கோல் சொல்லி திரிபவன், வன் நெஞ்சன், இழி பிறப்பினன், அதாவது அவன் பொருள் வசதி படைச்சவனாகவும் ஆண்மக்கள் உடையவனாகவும் இருந்ததுனால நம்மளுடைய வசனங்கள் அவன் மீது கூறப்பட்டால் அதை முன்னோர்களின் கற்பனை கதைகள் என்று கூறினான். அவன் அவ்வளவு தூரம் அல்லாஹ் வந்து அவன் மேல கோவப்பட்டிருக்கான். இப்படி வந்து அங்கேயும் லேசா ஆரம்பிச்சாலும் மதீனாலதான் முழுமையா சந்திக்க வேண்டியது இருந்துச்சுமா. ஏன்னா மதீனால வந்து 3 தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி அங்க அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தார், அரபு கோத்திரத்தார் இருக்காங்க. யூதர்கள் வந்து பனு கைனுகா, பனு நவீர், பனு குரைலா 3 கோத்திரத்தார் இருக்காங்க. இந்த அவுஸ் கஸ்ரஜ் 2 கோத்திரத்தாரும் சேர்ந்து அப்துல்லா பின் உபையை வந்து தலைவராக, ஒரு அரசன், ஒரு குறுநில மன்னனாக செலக்ட் பண்ணி இனிமேல் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே டக்குன்னு அந்த அந்த கோலம் மாறி போயிடுச்சு. அப்துல்லா பின் உபையை யாரும் அதுக்கப்புறம் சட்டை பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக ஏற்றுக்கொண்டு எல்லாம் வந்துட்டாங்க. இதை வந்து அப்துல்லா பின் உபைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப தன்னுடைய அந்த அரசியல்ல தனக்கு கிடைச்சிருந்த ஒரு பெரிய ஒரு பதவி போற கோவம். ஆனா அதே நேரத்துல முஸ்லிமா மாறலைன்னா மக்கள்கிட்ட மதிப்பு போயிரும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வானா, அந்த சபையில வந்து உட்காந்துட்டு பைனா இன்ஸ்டியூட் தஃப்சீர்ல சொல்றாங்கம்மா, சபையில வந்து உட்காந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் நல்லா கவனிங்க, எல்லாரும் கேளுங்க அப்படின்னு கத்தி கத்தி தானக்கு தானே சொல்லிக்கிடுவானாம் எல்லாரும் மக்களுக்கும். அதாவது மக்கள் தன் பேச்சை கேட்கிற மாதிரி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அடிபணிஞ்சு நிக்கிற மாதிரி. அப்ப ஈமான் கொள்ளாம இருந்தா மதிப்பு இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு ஈமான் கொண்ட மாதிரி வெளிப்படையா காமிச்சுக்கிட்டாலும், இப்படி சில பேர் நயவஞ்சகம் பண்ணக்கூடியவங்க சில பேர் இங்க இருந்துகிட்டு குறைஷிகளோட காஃபிர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு நாங்க வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து போர்லாம் இல்லாம எல்லாத்தையும் சுமூகப்படுத்தலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிருவாங்க. இன்னொரு ஆள் யாருன்னா, இவங்க வந்து அரசியலுக்காக வந்து நயவஞ்சகத்தனம். யூத தலைவர்கள் இருக்காங்களே, இந்த ஆயத்தவே கவனிச்சா தெரியுமா, அவங்க சொல்றாங்க பாருங்க, மினன் நாசி, அதாவது அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி. அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பக்கூட சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறோம்னு சொல்லுவாங்க. அது நபிங்கிற வார்த்தையே வராது. நபிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியவங்களை பத்தி அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகீன்ல சொல்லி காமிக்கிறான். அதுவுமே வருது பாருங்கம்மா. சூரத்துல் முனாஃபிகீன்ல அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஅகல் முனாஃபிகூன காலு அஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். முனாஃபிகீன்கள் உங்களிடம் வந்தால் நிச்சயமாக நீர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறுகின்றார்கள். நிச்சயமாக நீர் அவனுடைய ரசூல் என்பதை அல்லாஹ் அறிவான். நிச்சயமாக முனாஃபிகீன்கள் பொய்யர்கள் என்றும் அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க வந்து ரசூலுல்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பின்னாடி குழப்பம் பண்ணாங்க. இவங்க ஒரு முனாஃபிகீன்கள். ஆனா சூரத்துல் பக்ரா முழுக்கமா முனாஃபிக்குங்கிற வார்த்தையவே அல்லாஹ் உபயோகப்படுத்திருக்க மாட்டான். இது அப்பதான் வளர்ந்த பருவம். இந்த முனாஃபிக் தானே வளர்ந்த பருவம். ஆனா இந்த யூத தலைவர்கள் இருக்காங்களே, முதல்ல கம்முன்னு இருந்துட்டாங்க. ஏன்னா நம்ம தொழுது கிபிலாவை தான் அவங்களும் தொழுதுட்டு இருக்காங்க. பைத்துல் முகத்தை நோக்கி தான் தொழுதுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாதுன்ட்டு. கிபிலாவும் மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருதுமா. எப்படி இவங்களை வழிகெடுக்கிறது? அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி என்ன புதுசா நீங்க சொல்றீங்க? அல்லாஹ்வையும் கியாமத் நாளையும் நம்புங்கன்னு தானே சொல்றீங்க. அது ரெண்டையும் நாங்க நம்பிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனா ரசூலை நம்பாத காரணத்தால் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் இல்லைன்னு அல்லாஹ் அடிச்சு சொல்லிட்டான். என்ன காரணம்னா, இந்த இந்த நயவஞ்சகத்தனம் இந்த யூதர்களுக்குள்ள வந்தது எப்படி இருந்துச்சு, இந்த முனாஃபிக்கீன்களுக்கு வந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்கம்மா. யூதர்களுக்குள்ள வந்த முனாஃபிக் தனத்துக்கான காரணம் என்னன்னா, பெருமை, பொறாமை. அவங்களுக்கு இருந்த பெருமையும் பொறாமையும் தான் அந்த நோயை வளர்த்துச்சு. இந்த முனாஃபிக்கீன்கள், நீங்க ரசூலுல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யூத தலைவர்களுக்கு பெருமையும் பொறாமையும் தான் நோயா மனசுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிருச்சு. முனாஃபிக்தனம் பண்ணாங்க. இந்த இந்த முனாஃபிக்கீன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய அப்துல்லா பின் உபை போன்ற அந்த மக்கள் கிட்ட, அதாவது செல்வத்தின் மீதும் உலகத்தின் மீதும் உள்ள பிரியம் அவங்களை தடுத்துருச்சு. உலகத்து மேல உள்ள பிரியம்.
ஹுப்பே, அதாவது ஹுப்பே ஜான் வ மால் வ துன்யா, அதாவது அவங்க உசுறு மேலையும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், என்னடா அது ஈமான் கொண்டோன்னு சொன்னா இவங்க பாட்டுக்கு போருக்கு போக சொல்றாங்க, நம்ம எல்லாத்தையும் இது பண்ண முடியுமா, நம்ம தியாகம் பண்ண முடியுமா, வீடு வாசல்ல விட முடியுமா, சும்மா வாய் வார்த்தையா ஈமான் சொல்லிட்டு சும்மா அந்த குனிஞ்சு நிமிந்து எழுந்திருத்தலான்னு பார்த்துட்டா இவங்க தியாகம் செய்ய சொல்றாங்களே, அது எப்படி நம்மளால முடியும்? அப்போ அவங்களுடைய நயவஞ்சகம் வெளிப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகம் ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய அரசியலுக்காக வந்த நயவஞ்சகம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் யூத தலைவர்கள் பண்ண நயவஞ்சகம் ஒரு பக்கம். அவங்க சொல்றாங்க, நாங்க தான் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கோமா, இன்னும் புதுசா நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கான் பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்கம்மா. وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النهار واكفروا آخره لعلهم يرجعون. திட்டம் போடுறாங்க. எப்படின்னா, அவங்க கிட்ட பேசிக்கிறாங்க, தங்களுடைய கூட்டத்தார்கிட்ட, வேதக்காரர்கள் ஈமான் கொண்டவர்கள்ட்ட போய் இறக்கப்பட்ட வேதத்தை நீங்க வந்து பகலுடைய ஆரம்பத்துல போங்க, காலையில போய் அவங்களோட உட்காந்துக்கோங்க, எல்லாம் நம்பிட்டோன்னு சொல்லிடுங்க, சாயந்தரம் வந்து என்ன பண்ணுங்க, நிராகரிச்சிட்டோன்னு சொல்லிடுங்க. இப்படி நீங்க மாறி மாறி செய்யறதுனால என்ன இவங்க இதை ஏத்துக்கிட்டு நிராகரிக்கிறாங்களே, அப்ப இது உண்மை இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் குழப்பத்துல ஆழ்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு குழப்பத்துல ஆள்றதுக்கு திட்டத்தை போடக்கூடியவர்களா யூத தலைவர்கள் இருக்கிறாங்க. இது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல இந்த இடத்த சொல்லியும் காமிக்கிறான். அப்போ இந்த அளவுக்கு திட்டம் போடக்கூடியவர்களாக அவங்க இருக்காங்கம்மா. இப்ப யூத தலைவர்கள் ஒரு பக்கம் நயவஞ்சகம், ஒரு பக்கம் ஐயோ என்னடாது வாய் சொல்ல ஈமான் சொன்னா போருக்கு கூப்பிடுறாங்களே, அப்படி ஒரு சில பேர். ஆனா அதுலயும் அன்சாரிகள் சில பேர் இருக்காங்க. எப்படி சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், போருக்காக அழைப்பு வந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, மக்களை கூப்பிடுறாங்க. முஹாஜிரின்கள் எப்பவுமே ரெடியா இருப்பாங்கன்னு தெரியும், ஏன்னா சண்டைக்கு வர்றது மக்கா குறைஷிகள் தான் வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ரெடியா இருப்பாங்க. மறுபடியும் தயாரான்னு கேட்ட பொழுது அப்பதான் அன்சார்களுக்கு தெரியுது, நம்மளை கேட்கிறாங்கன்னு. யார சொல்லலாம், நாங்க மூசா நபி, யூதர்கள் வந்து மூசா நபிட்ட சொன்ன மாதிரி நீங்களும் உங்க அல்லாவும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்க உட்காந்துக்கிறோம்னு சொல்ல மாட்டோம், கடலின் நடுவில் நீங்கள் இறக்கினாலும் நாங்கள் இறங்குவோம்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்டவங்களும் அங்க இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள சில விஷ விதைகள் கலந்திருந்துச்சு. இந்த சூழ்நிலையை அல்லாஹு தாலா இந்த ஆயத்துக்களின் மூலமாக விளக்கி நமக்கு கொண்டு வந்து காமிக்கிறான். மாஷா அல்லாஹ், இதை நீங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்துல அல்லாஹ் வமினன் நாசி, வமினன் நாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே ஹஸ்ரத் ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாங்கம்மா. இந்த வார்த்தை வந்து நிஸ்யான் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து வரும் பொழுது மறதி, நசிய மறந்தான், மனிதர்கள் மறதியாளர்களாக இருக்கிறாங்க. மனிதர்களுடைய எல்லா தன்மைகளும் இந்த நாஸ்ல அடங்கிடுதான். மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அந்த ஒரு வார்த்தையே மனித குணங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. உன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைனா பிரியம், சமுதாயத்தோட சேர்ந்து வாழக்கூடியது. மனுஷன் வந்து ஒரு சோசியல் அனிமல், சமுதாயமா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அனிமல் தான், நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். ஆனஸ பார்க்கக்கூடியவர்கள், ஆனஸனா பார்க்க முடியும், மனித இனத்தை பார்க்க முடியும், ஜின் இனத்தை பார்க்க முடியாது. மனிதன் ஜின்கள் 2 பேர் தான் சொர்க்க நரகம் விதியாக்கப்பட்டவர்கள். இவங்க 2 பேரும் ஜின் இனம் பார்க்க முடியாது, மனித இனம் பார்க்க முடியும், பார்க்கக்கூடியவர்கள். அப்புறம் உனாஸ்ங்கிறதும் இந்த நாசினுடைய பிரிவு தாமா. அப்ப இந்த வகையில் இந்த ஒரு வார்த்தையே மனித இனத்தினுடைய பண்புகளையும் சேர்த்து குறிக்குது. இந்த மினன் நாசி, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், இப்படி அல்லாஹு தாலாவை நம்புறேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க, ஆனா அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இந்த நயவஞ்சகத்தை சொல்லும் பொழுது தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கம்மா. நிஃபாக்னா என்ன, நயவஞ்சகம்னா என்ன, அது 2 வகைப்படும். நம்பிக்கையில் நயவஞ்சகம் செய்யறது, செயல்ல நயவஞ்சகம் செய்யறது. நயவஞ்சகம் 2 வகைப்படும். தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, இது வந்து 2 வகைப்படும். நம்பிக்கையில நயவஞ்சகம் அப்படிங்கிறது என்னன்னா, நாவில இறை நம்பிக்கை இருக்கும், நாக்குல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுவாங்க, மனசுல குஃப்ரியத் இருக்கும். இந்த வகை நயவஞ்சகர்கள் நரகத்தில் நிரந்தரமாக கிடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நவுது பில்லாஹி மின்கா. செயல்ல நயவஞ்சகம் அவங்களுக்கு நாவிலையும் இருக்கும், மனசுலையும் அந்த நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும். ஆனா நயவஞ்சகர்களோட குணங்கள் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டுள்ள ஏதாவது ஒண்ணு இவங்க செயல்ல வெளிப்படும். இதுவும் பெரும் பாவத்துல ஒண்ணு. அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய சொல்லும் செயலும் அவங்களுடைய அந்தரங்கமும் வெளிப்படையும் வேறுபட்டதாக இருக்கும். இதுதான் வந்து செயல்ல நயவஞ்சகம் செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஜவாஹிருல் குர்ஆன் தப்சீர்ல வருதுமா, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இதை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல்கள் பதிவான நூல் வந்து புகாரி, முஸ்லிம், 2லையுமே, புகாரிலையும் முஸ்லிம்லையும் பதிவாகி இருக்குமா. நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3. அவன் பேசினா பொய் சொல்லுவான், வாக்களித்தால் மீறுவான், நம்பிக்கை மோசடி செய்வான். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குமா, 4 குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர் முழு நயவஞ்சகர் ஆவார்.
அவற்றில் ஒன்று இருப்பின் நயவஞ்சகத்தின் ஒரு குணம் வந்துவிட்டது என்று பொருள். அவையாவன நம்பிக்கை துரோகம், பொய் உரைத்தல், வாக்கு மாறுதல், வசைப்பாடுதல். இந்த 4ம் இருக்கிறப்போ நயவஞ்சகம்ங்கிற குணம் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த நயவஞ்சக குணங்கள், நம்பிக்கை நயவஞ்சகம், செயல் நயவஞ்சகம், இரண்டையும் விட்டு அல்ல நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இது ரெண்டை பற்றி தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. இந்த நயவஞ்சகம் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா அந்த மக்களை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யுஹாதியூன் அல்லாஹ வல்லதீன ஆமனு. இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இப்படி எல்லாம் செய்யறதன் மூலமாக அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாத்த முயற்சி பண்றாங்க. யுஹாதியூன் இது ஆக்சுவலா சர்ஃப் காத்தல சர்ஃப்மா. யுஹாதியூன இது ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்வை ஏமாத்தணும்னு நினைக்கிறப்பவே அங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் ஃபக்குருனி அதுக்குருக்கும், நீ என்ன நினைச்சா நான் நினைப்பேன். நசுல்லாக நசியகம், அவங்க மறந்தாங்க, அல்லாஹ் மறந்துட்டான். அப்ப இவங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறப்பவே அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதான் யுஹாதியூன் அல்லாஹ். தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, இந்த இடத்துல யுஹாதியூன் அல்லாஹ் வந்திருக்கு. ஆனா அடுத்து தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறான்னு வரும்பொழுது வமா யஹ்தஊன் அல்லாஹ் சொல்றான், அவங்க ஏமாந்துட்டாங்க. இங்க வர்றப்ப முயற்சி தான் பண்றாங்க. அல்லாஹ்வை யாரையும் ஏமாத்த முடியாது, அல்லாஹ்வை யாராலும் ஏமாத்த முடியாது. ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். ஆனா உண்மையிலே அவங்க ஏமாந்து போயிடுறாங்க. யுஹாதியூன் அல்லாஹ வல்லதீன ஆமனு. அவர்கள் இவ்வாறு கூறுவதன் மூலம் அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள், எனினும் இதை அவர்கள் உணர்வதில்லை. அல்லாஹு தாலா ஏமாத்துறதுனா என்ன அப்படிங்கறத மட்டும் ஒரு குர்ஆன் ஆயத் மூலமாக விளக்குறாங்கம்மா. அதை மட்டும் நம்ம, ஏன்னா அதை தப்சீர் ஆசிரியர் பர்டிகுலரா அந்த ஆயத்தை நமக்கு சொல்லியே காமிக்கிறாங்கம்மா. இங்க எப்படி முஸ்லிம்களோட கலந்து இருந்தே முஸ்லிம்களை ஏமாத்துற வேலைகள்லாம் பண்ணுனாங்களோ அதே மாதிரி மறுமை நாள்ல அவங்கள முஸ்லிம்களோட கலந்துதான் அல்லாஹ் கூட்டிட்டு போறான் மஹ்ஷர் வெளியில. அப்படி போகும் பொழுது அவங்க முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் பாருங்கம்மா, யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனூ துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும் قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم بسور له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب ينادونهم ألم نكن معكم قالوا بلى ولكنكم فتنتم أنفسكم وتربصتم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور. கேலி பண்றது, அல்லாஹ் கேலி இப்படிதான் பண்றான்ட்டு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. முனாஃபிகான ஆண்களும் முனாஃபிகான பெண்களும் ஈமான் கொண்டவர்களை பார்த்து எங்க பக்கம் பாருங்க, உங்களுக்கு மட்டும் இப்படி ஒளி இருக்கே, உங்கள் ஒளியிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒளி இருக்கும். அப்போ இவங்க சொல்லுவாங்களாம், உங்களுக்கு பின்னால திரும்பி சென்று நீங்கள் ஒளியை தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வர்றது உலகம். ஆனா அது புரியாம அவங்க பின்னாடி பார்ப்பாங்களாம், திரும்பி ஓடி வருவாங்களாம் கிடைக்காம. மத்தியில் ஒரு சுவர் அமைக்கப்படும், அதற்கு ஒரு வாசலும் இருக்கும். முஃமின்களுக்கு அதன் உட்புறம் அதில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கும், முனாஃபிக்குகளுக்கு அதனுடைய வெளிப்புறம் அவன் புறத்திலிருந்து வேதனை இருக்கும். அப்ப அவங்க கேட்பாங்களாம், நாங்கள் உலகில் உங்களோடு இருக்கவில்லையா என்று முஃமின்கள் அவர்கள் சத்தமிட்டு முனாஃபிக்குகள் கேட்பார்கள். அது மெய்தான், நீங்கள் எங்களுடன் தான் இருந்தீர்கள், எனினும் நயவஞ்சகத்தால் உங்களையே நீங்கள் சோதனையில் ஆழ்த்தி கொண்டீர்கள். அதான் சொல்றான் அல்லாஹ், வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவங்களையே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க, சோதனையில் ஆழ்த்தி கொண்டீர்கள். அல்லாஹ்வின் கட்டளையான மரணம் வரும் வரை உங்கள் வீண் எண்ணங்கள் உங்களை ஏமாற்றி விட்டன. ஏமாற்றுகிறவரான அல்லாஹ் உங்களை பற்றி உங்களை ஏமாற்றி விட்டான். அல்லாஹ் இப்படிதான் உங்களை ஏமாத்திட்டான். அதாவது அவங்க அல்லாஹ்வை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த சர்ஃப்லயே ஒரு நயம் இருக்கு பாருங்க, யுஹாதியூன் அல்லாஹ் அப்படிங்கிற சர்ஃப் அல்லாஹ் உபயோகப்படுத்திருக்கான். அது காத்தல சர்ஃப்மா, ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு வரும். அதாவது அட் அ டைம்ல ரெண்டுமே நடக்கும். இவன் ஏமாத்த முயற்சி பண்றான், அங்க அல்லாஹ் அவனை ஏமாத்துறான். அப்போ நம்ம அல்லாஹ்கிட்ட ஏமாத்த முடியுமாமா நம்ம? அப்போ என்ன ஆகும், அந்த அல்லாஹ்வுத்தால மனிதனை ஏமாத்துறான். எது காரணம், சும்மா வேணும்னு அல்லாஹ் ஏமாத்தல, இவன் ஏமாத்த முயற்சி பண்றான் நயவஞ்சகத்தனத்தினால. அப்போ அந்த தண்டனையை அவன் அனுபவிக்கிறான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நிஃபாக் கொஞ்சம் கூட நம்முடைய உள்ளத்தின் நுழைவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாமா, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னு. அவங்க என்னதான் அவங்கள சொல்லிக் கொள்ளலாம், ஆனா நான் சாட்சி சொல்றேன்னு அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள் ரொம்ப திடுக்கிட செய்யக்கூடிய வசனங்கள்.